அடுத்து வானிலை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம். வானிலை தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம். இன்று கிழக்கு தெற்கு கரையோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். இதனை தவிர நாட்டின் அநேகமான பகுதிகளில் சீரான காலநிலையே நிலவும். அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான பொத்திவில் வரையான ஆழ்கடல் பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை முதல் பொத்துவில் ஊடான அம்பாப்பட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். சூரியகுமாரன், குறிப்பாக வடமாகாணத்தில் தற்போது மழையின்மை காணப்படுகிறது. வடமாகாணத்தினுடைய நிலை எவ்வாறு மாற்றம் அடையலாம் எதிர்காலத்தில்? இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பகுதிகளும் இன்று நாளை சீரான காலநிலையில் நிலவும். இன்னும் ஒரு 4-5 நாட்களின் பின்னர் வடகிழக்கு பெருசி மீண்டும் வலுவடைவதன் காரணத்தால் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நன்றி சூரியகுமாரன். அது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சூரியகுமாரன் எங்களோடு தொலைபேசியூடாக நேரடியாக இணைந்திருந்தார்.